ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 53 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 54வது பேப்பர். இது 2022 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதில் சில கேள்விகள் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், சில கேள்விகள் நம்மளுக்கு தெரியாததாகவும் இருக்கும், வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை அறிக. தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜுவாலை அப்படின்னா தீயின் அனல், தீ அதோட அனல் தான் ஜுவாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கார் ஹாரன், கார் ஹாரன் அப்படின்னா மகிழுந்து ஒளி. அடுத்ததா சப்தம் அப்படின்னா ஓசை, சப்தம்னா ஓசை. ஈக்குவலாக அப்படின்னா சரிசமமாக அப்படின்ற ஒரு பொருளில் வரும். இங்கே நிலையாகன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது அது வந்து தவறு. ஈக்குவலாக நிலையாக அது மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வி, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி கூறுவது ஏவல் விடை. விடை மொத்தம் 8 வகைப்படும். அதில் இது செய்வாயான்னு கேட்கும்போது நீயே செய்ன்னு சொல்றது ஏவல் விடை. செய்வேன்னா நேர்விடை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. இந்த பொன்முனியை சொன்னதும் யாரு? நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்ற பொன்மொழியை சொன்னது பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா. மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் தேர்க. மடலி அல்லது வடலி அப்படின்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பனையின் இளநிலை. பனை இருக்குல்லையா, அதோடைய இளநிலைக்கு பேர் தான் மடலி அல்லது வடலி. அடுத்ததா பத்தி. மொழி எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம். ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படின்றத வரையறை செய்யறதான் இலக்கணம் எனப்படும். அப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18 ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அப்போ மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். அப்போ மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றதுதான் 216 ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள். இதுக்கான கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனைன்னா 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை 12. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் காலளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் காலளவு அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 216. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. இது அந்த பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து, பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். இதில் எது எதிர்காலம் அப்படின்னு கேட்குறாங்க. மலை மீது ஏறுவேன், ஏறுவேன் அப்படின்றது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. தூங்கினான் அப்படின்றது வந்து இறந்த காலம். நிகழ்கின்றன அப்படின்றது நிகழ்காலம். நினைக்கின்றான் அப்படின்றது வந்து நிகழ்காலம். அப்போ ஏறுவேன் அப்படின்றது தான் எதிர்காலம். கீழ்கண்ட தொடர் எக்காலத்துக்கு உரியது? ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், அப்போ வந்து நிகழ்காலம். பார்க்கின்றான் நிகழ்காலத்துக்கு உரியது. எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? கண்குட்டல் அழகு, கண்ணழகு. கண்குட்டல் அழகு, கண்ணழகு. மற்ற அனைத்து சொற்களையும் சேர்த்தா அது வந்து ஒரு பொருளை அமையாது. கண்குட்டல் அழகு, கண்ணழகு. பொருளுக்கேற்ற வினை மரபை எழுதுக. சோறு உண், சோறு உண் அதுதான் சரியானது. பால் பருகு, அப்பம் தின், அந்த மாதிரி வரும். சோறு தான் உண் அப்படின்னு சொல்லிட்டு வினை மரபா வரும். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுல எது எழுத்து வழக்கு அப்படின்னா உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன், அதுதான். தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. உசிர் இருக்கும் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. அப்போ எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். பின்வரும் நூற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கு கேட்குறாங்க. முன்னாடி எழுத்து வழக்கு கேட்டாங்க, பேச்சு வழக்கு. அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும், அம்மா பசிக்குது எனக்கு உணவு வேண்டும், அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு. ஆனால் இதில் அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், இதுதான் வந்து எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்கு. மற்றதுல அம்மா பசிக்கிறது அப்படின்றது வந்து எழுத்து வழக்கா இருக்கு. உணவு வேண்டும் அப்படின்றது எழுத்து வழக்கா இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க பேச்சு வழக்கா இருக்கக்கூடிய சொற்றொடர் என்னன்னா அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்றதுதான் முழுக்க பேச்சு வழக்கா இருக்கு. அடுத்து, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர் எது? அந்தோ ஆச்சரியக்குறி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அப்போ 2 இடங்களிலுமே வந்து ஆச்சரியக்குறி வரணும். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. அடுத்து, நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியாக நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாழினி ஒரு கார்புள்ளி. அடுத்து இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க. நிலா நிலா ஓடிவா என பாடினாள். யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள். அதில் வந்து அதை வந்து இரட்டை மேற்கோள் குறித்து காமிச்சிருக்காங்க. அடுத்து சரியான கலை சொல்லால் பொறுத்து சொல்லியிருக்காங்க.
லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியியல். ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியியல். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஜேர்னலிசம் இதழியல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்றது வந்து எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், ஃபோனாலஜி ஒலியியல், ஜேர்னலிசம் இதழியல், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். அடுத்து கூற்று காரணம், எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. கூற்று பாடுதல் படித்தல் இது வந்து தொழிற்பெயர்கள். காரணம் இது வந்து படர்க்கைக்கே உரியது. பாடுதல் படித்தல் அது வந்து விகுதி வந்து அல், அது வந்து என்னன்னா தொழிற்பெயருக்கு உரிய விகுதி தான். அப்போ பாடுதல் படித்தல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர்கள். காரணம் வந்து இது வந்து படர்க்கைக்கே உரியது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடுல சரியானது என்ன? தொடு குறில் தோடு அப்படின்றது நெடில். அப்போ தொடு அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா தொடுறது, தொடுறது. தோடு அப்படின்றது வந்து காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்போ தொடுனா தொடுதல், தோடு அப்படின்னா அணிகலன். அடுத்து சரியானவற்றை பொறுத்துக. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம். அதில் வந்து இளவேனில் முதுவேனில் அப்படின்றதுல தான் வந்து சித்திரை வைகாசினி ஆரம்பிக்கும். இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி. அடுத்து எல்லாமே வரிசையாக வரும். கார் குளிர் முன்பனி பின்பனி. கார்னா ஆவணி புரட்டாசி, குளிர்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனி மார்கழித்தை, பின்பனி மாசி பங்குனி. அப்போ இதில் கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி. பறந்து விரிந்திருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். பறந்து விரிந்திருக்கிறதுனால பறவை அப்படின்னு வந்து ஒரு பேரு கடலுக்கு இருக்கு. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. தார் அப்படின்னா மாலை, தார் மாலை. முனிவு அப்படின்னா சினம், முனிவு சினம். உவகைனா மகிழ்ச்சி, உவகை மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர், தமர் அப்படின்னா உறவினர். கிளை அப்படின்னாலும் உறவினர் தான். அடுத்த சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடு. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். டேஸ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். எனவே மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். அடுத்ததா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பானை வனைதல், பானை வனைதல் அதுதான் அதுல சரியானது. பானை செய்ய மாட்டாங்க, பானை முடையவே மாட்டாங்க, பானை கட்ட மாட்டாங்க. பானை வனைதல் அப்படின்றதான் சரியானது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றத இந்த இடத்துல சரியான வினா சொல். சரியான ஊர் பெயரின் மரபு. கோவை அப்படின்னா கோயம்புத்தூர், கோவைனா கோயம்புத்தூர். ஓகே, இதுல நெல்வேலினா திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி அப்படின்றதுக்கு வந்து நெல்லை, கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை, புதுக்கோட்டைனா புதுக்கை, புதுச்சேரினா புதுவை. இங்க கோவை அப்படின்றது கோயம்புத்தூர். இது ரெண்டு மட்டும்தான் சரியானது. ஒரு பொருள் தரும் பல பொருள் கண்டறிக அப்படின்னா மா அப்படின்னா மரம் விலங்கு. மா அப்படின்னா அது ஒரு மாமரத்தையும் குறிக்கும், ஒரு விலங்கையும் குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொல். மலை அப்படின்னா வெறுப்பு, வெறுப்பு சிலம்பு, வெறுப்பு சிலம்பு ரெண்டுமே வந்து மலை அப்படின்ற ஒரு சொல்லுக்கான பொருள். அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஜங்கிள்னா காடு, ஜங்கிள் அப்படின்னா காடு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. புதிய உரைநடை எனும் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். எழில் முதல்வன் அவர் தான் புதிய உரைநடை எனும் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். இதுக்கு சரியான வினா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? யார்? மா ராமலிங்கம். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்றதான் இந்த விடைக்கேற்ற சரியான வினா. அடுத்து கீழ்காண்பன ஒற்றுள் சரியான வினாக்களை தேர்ந்தெடு. இதுவும் வினா தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. 1, 3 தான் சரியானது. யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது? தாயின் அன்பை. யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது? தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? போதாது. அப்போ ஒரு வினா அமைக்கிறோம் அப்படின்னா அந்த வினாவை சொல்லி பார்த்தா அந்த விடையும் சரியா அமையுதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மைதிலி உணவு உண்டால் அது வந்து தன்வினை. மைதிலி உணவு உண்டால் அது வந்து தன்வினை. வாக்கிய அமைப்பை கண்டறிக. வணிகர் கடையை திறந்து வைத்தார் அது வந்து ஒரு செய்வினை. வணிகரால் கடை திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா செயற்பாட்டு வினை. வணிகர் கடையை திறந்து வைத்தார் செய்வினை. அடுத்து வாக்கிய அமைப்பு. பரிதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். ஆட்டினான்னா தன்வினை. அப்ப ஆட்டுவித்தான் அப்படின்னா பிறவினை. அடுத்து விடைக்கேற்ற வினா. இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? பாரதியார்.
வரைந்து வேர் சொல்லை கண்டறி. வரைந்து இதுக்கான வேர் சொல் என்னன்னா வரை. ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும், அதாவது ஒரு ஏவல் சொல். வரைந்து அது வந்து வினையச்சம், அதுக்கான வேர் சொல் வரை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ரோபோ, ரோபோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இயந்திர மனிதன். ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன். அடுத்து வலுவற்ற தொடர். வலுவற்ற தொடர் அதாவது பிழை இல்லாத தொடர். ஞானபீட விருது, அதுதான் சரியானது. ஞானபீட விருது. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழை அற்ற வாக்கியம் கேட்குறாங்க. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவிதான் பறை. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை, அதான் சரியானது. அடுத்து பிணி அப்படின்றதுக்கான எதிர் சொல். பிணினா துன்பம், அதாவது நோய். ஆனா இதுக்கான எதிர் சொல் கேட்குறாங்க, அப்போ இன்பம். பிரித்தெழுதல். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரைம் அப்படின்னா இயைபு தொடை. ரைம் அப்படின்னா இயைபு தொடை. அடுத்து விடைக்கேற்ற வினா. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன, பேசுகின்றன. சரி, வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இது சரியான வினா. வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன? சங்க இலக்கியங்கள். வேறு சொல்லின் தொழிற்பெயரை கூறு. வாழ், இது வந்து ஒரு வேறு சொல். இதோட தொழிற்பெயர் என்னன்னா வாழ்க்கை. இதுல வாழ்க்கை, இதுல வாழ்ந்த பெயரச்சம், வாழ்ந்து வினையச்சம். வாழா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றதான் தொழிற்பெயர். வினா வகை. வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அதுக்கு என்னன்னா என்ன வினானா ஏவல் வினா. வினா மொத்தம் 6, அதை ஏவறதா இருக்கிறதுனால இது ஏவல் வினா. அடுத்து மரபு தொடரின் பொருள். பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய்யானது. பச்சை பொய் பேசு அப்படின்னு சொல்றது முற்றிலும் பொய்யானது. அடுத்து பொருந்தாத சொல். முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது. முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது அப்படின்னா வீடு. ஏன்னா வீடு அப்படின்றது வந்து திரிந்த தொழிற்பெயர். பெரு, சுடு, நடு இதெல்லாமே வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து சரியான பொருளை அறிக. அவிர்தல் அப்படின்றது வந்து ஒளிர்தல். அவிர்தல் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா ஒளிர்தல். சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல் கேட்கிறாங்க. சித்திரை. சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல் இதுல வந்து சித்திரை. இல்ல சென்றால் அப்படின்றது வினைமுற்று, வந்த பெயரச்சம், நடந்து வினையச்சம். சித்திரை அப்படின்றது மட்டும்தான் அதுல வந்து பொருந்தாதது. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். குழலி நடனம் ஆடினாள், அதான் சரியானது. குழலி நடனம் ஆடினாள். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர், செய்தார் ஒருமைக்கு கொடுத்திருக்காங்க, அப்ப தவறு. பசு கன்றை ஈன்றது, ஒருமைக்கு ஈன்றது தான் வரணும், அப்போ ஈன்றன அப்படின்றது பன்மைக்கு வர்றதுக்கு கொடுத்திருக்காங்க, தவறு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள்ன்றது பன்மை, இப்ப சூழ்ந்து கொண்டன அப்படின்றது வந்திருக்கணும், தவறு. அப்ப குழலி நடனம் ஆடினால தான் சரியானது. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. ஊட்டினா உதகமண்டலம், நாகைனா நாகப்பட்டினம், உதகைன்னு சொல்லுவாங்க உதகமண்டலத்தை. அப்ப மயிலை அப்படின்றது வந்து மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல அது மயிலாப்பூர். மயிலாப்பூர் தான் மயிலைன்னு சொல்லுவோம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சரியான இணை. இம்சைனா துன்பம். இம்சைனா துன்பம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கிரீடம்னா என்னன்னா மணிமுடி. கிரீடம் அப்படின்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னா மணிமுடி. அயோத்திதாசர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன். இதோட விலை காலனா ஒரு பைசா தமிழன் 1907 வெளிவந்திருக்கும். இதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகையான தொடர் அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க, அப்போ பிறவினை தொடர். படித்தார்னா தன்வினை, படிக்க வைத்தார்னா பிறவினை. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. ஆஸ்தினா சொத்து. சரியான தொடரை அறிக. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன, அதான் சரியானது. பொருளை தேர்ந்தெடு. கல்லில் நார் உரித்தல் ஒரு இயலாத காரியம். கல்லுல நார் அப்படின்றது இருக்காது, உரிக்க முடியாது, அப்போ அது வந்து ஒரு இயலாத காரியம். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கண்ணி என்பதன் விளக்கம் யாது. கண்ணி என்பதன் விளக்கம் யாது. எவை, யாவை, எது, இதெல்லாம் சரியான வினாவா அமையாது. யாது அப்படின்றது தான் சரியான வினா சொல்.
அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன். படிப்பேன் அப்போ எதிர்காலம். படிப்பேன்னா எதிர்காலம். அடுத்து நிறுத்தற்குறி அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். அப்போ இரட்டை மேற்கோள். இல்ல சார், அவனை விடக்கூடாது சார். ஆச்சரியக்குறி, அதுலயும் இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க என்றார். இதுல ஏன் இப்படி, அதாவது சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட கொஸ்டினை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது அப்படியே கூட தேர்வுல கேட்கறாங்க. இப்ப இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா தேர்வுல இடம்பெறுது. அடுத்ததா ஊர் பெயரின் மருவு. புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கை, புதுவைனா புதுச்சேரி, புதுக்கைனா புதுக்கோட்டை. பொருத்தமான காலம். சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரன் உணவு உண்டான் இறந்த காலம், இது மட்டும்தான் சரியானது. உண்பான்னா எதிர்காலம், இங்க நிகழ் கொடுத்துருக்காங்க தவறு. உண்கிறான்னா நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. உண்ண செல்கிறான் அப்படின்றது நிகழ்காலம், ஆனா இங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ குமரன் உணவு உண்டான் இறந்த காலம், அது மட்டும்தான் சரியானது. அடுத்து எழுத்து வழக்கு தொடர். எழுத்து வழக்கு தொடர். பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இதுதான் வந்து எழுத்து வழக்கு. பேரன் பேத்தியோட சந்தோஷமா இருக்கேன், பேரன் பேத்தியுடன் மகிழ்ச்சியா இருக்கேன், இது எல்லாமே வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் பி பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மட்டும்தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதுக்கு வந்து இந்த மாதிரி சொற்கள் வந்ததுன்னா கார்புள்ளி இடணும். சேரர்களின் பட்டப்பெயர்கள்ல கொல்லி, கார்புள்ளி, வெப்பன், கார்புள்ளி, மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்து கலை சொல் தான் கேட்டிருக்காங்க. சரியான தமிழ் சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம். இருபொருள் தருக. தாமம் அப்படின்னா கயிறு, பூமாலை. தாமம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. என்னென்னா கயிறு, பூமாலை. சரியான இணை. மெய் அப்படின்னா உண்மை, உடல் ரெண்டுமே வரும். மெய்னா உண்மை, உடல் ரெண்டுக்குமே வந்து மெய் அப்படின்ற ஒரு பொருள் தான். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. பறவை அப்படின்னா ஊர், ஆழி. பறவைனா ஊர், அடுத்து இன்னொன்று ஆழி, அதாவது கடல். ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் கேட்குறாங்க. பிழை அற்றதில்ல, பிழை உள்ள தொடர் கேட்குறாங்க. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. ஓர் அணில் தான் இருக்கு, அப்போ ஓடியது. ஓடின அப்படின்றதுக்கு வந்து பன்மை வரணும். இங்க ஒருமை இருக்கிறனால ஓடியது. அடுத்து ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். பெண்கள் எல்லா துறையிலும் பணி புரிகின்றனர், அதான் சரியானது. புரிகின்றால், புரிகின்றன, புரிகின்றது எல்லாமே தவறு. புரிகின்றனர் அப்படின்றது தான் பன்மைக்கானது, அதான் சரியானது. அடுத்து பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். அஃது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். அடுத்து பொருத்தமான காலம். சரியான காலத்தை தேர்ந்தெடு. கடந்து சென்றான் அப்படின்றது வந்து இறந்த காலம். கடந்து சென்றான் அப்படின்றது இறந்த காலம், அது மட்டும்தான் சரியானது. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். ஒளிமரபு. பசு என்ன பண்ணும் அப்படின்னா கதரும். பசு கதரும். புலி உருமும், யானை பிளிரும், ஆடு கத்தும். பசுதான் கதரும். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கல். ஒளிமரபு. யானை பிளிரும், யானை பிளிரும். சிங்கம் முழங்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கோ அப்படின்னா வேந்தன், அரசன். வேந்தன், அரசன் ரெண்டுமே கோ அப்படின்ற ஒரு சொல்லுக்கான பொருள். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்தியது வாள். போரில் பயன்படுத்துவது என்னதுன்னா வாள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது. கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது. அடுத்து பொருள் வேறுபாடு. இலை அப்படின்னா அது வந்து செடியில் இருக்கக்கூடிய இலை. இலை அப்படின்னா மெலிந்து போகுது, இலைத்து போறது. இழை அப்படின்னா நூல் இலை, நூல் இலை. களை அப்படின்னா மூங்கில், களை அப்படின்னா மூங்கில். அடுத்து தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த விடை கேட்ட வினானா, எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது? தப்பாட்டம். எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டங்கள் கூறுகளை கொண்டுள்ளது அப்படிதான் சரியான வினா. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. அடுத்து சரியான ஊர் பேரின் மருவு. திருநெல்வேலினா நெல்லை, இது மட்டும்தான் சரியானது. சைதாப்பேட்டைக்கு சைதை, கோயம்புத்தூருக்கு கோவை, உதகமண்டலத்துக்கு உதக்கை. அப்போ
திருநெல்வேலி, நெல்லை, அது மட்டும்தான் சரியானது. உவமைகளால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் என்னன்னா பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். அடுத்ததா செய்வினை தொடரை கண்டறிக. குமுதா பாடி மகிழ்ந்தாள். இதான் செய்வினை. குமுதா பாடி மகிழ்ந்தாள். அடுத்தது வேறு சொல்லில் தொழிற்பெயரை காண்க. பெரு அப்படின்றது பெறுதல். பெரு அப்படின்ற வேறு சொல், இதுக்கான தொழிற்பெயர் அல் அப்படின்ற விகுதி பெற்று பெறுதல். சேர்த்தெழுதல் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு. எரிந்தான் அப்படின்ற வேறு சொல் தருக அப்படின்னா எரி. எரிந்தால் அப்படின்ற சொல்லுக்கான வேறு சொல் எரி. வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர். பொறு அப்படின்னா பொறுத்தவர். பொறுத்தவர் அப்படின்றதுதான் வினையாளனையும் பெயர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். காலிங் பெல் அப்படின்னா என்னன்னா அழைப்பு மணி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. விழித்து கூட்டல் எழும், இதை சேர்க்கும் போது விழித்தெழும். விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். அடுத்து சரியான தொடர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சேர்ந்து சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். அடுத்ததும் சரியான தொடர். மாறு மாற்று. மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். அடுத்து அகரவரிசை. உ உ ஊ உ. உந்து உரு ஊழி ஊன். இதான் சரியான அகரவரிசை. அடுத்தது அகரவரிசை கேட்டிருக்காங்க. அ ஆ உ ஓ. அலை ஆடு உயிர் ஒழுக்கம். அலை ஆடு உயிர் ஒழுக்கம். அடுத்த அகரவரிசை. ஆளா மாளாத மீளா வாளால். அதாவது உயிர் தான் முன்னாடி இருக்கணும், உயிர்மை பின்னாடி இருக்கணும். அப்ப மா அப்படின்றதுக்கு அடுத்ததான் மீ, அதுக்கு அடுத்ததான் வா வரிசை. ஆளா மாளாத மீளா வாளால். அடுத்து கடைசி கேள்வி. திணை வலுவை தேர்வு செய்க. செழியன் வந்தது, செழியன் வந்தான். இது வந்தது அப்படின்றது அக்ரிணைக்கானது. ஆனா இங்க செழியன் அப்படின்றது உயர்திணை. அப்போ அது ஒரு திணை வலு தானே. அப்போ திணை வலு இதுல என்னன்னா செழியன் வந்தது அப்படின்றதுதான் திணை வலு. அப்போ இந்த தேர்வுக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்த்துட்டோம். இது 54வது கொஸ்டின் பேப்பர். அடுத்த ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.